ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷ் ரிச்சர்ட் அஃபிஷியல். இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு 42:12. பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இழந்தான். கர்த்தர் அவனை சிட்சித்தார். எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் யோபு கர்த்தரை பற்றி கொண்டான், கர்த்தரோடு நடந்தான். அவன் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக் கொண்டான். காரணம், அவன் பொறுமையோடு இருந்தான். கர்த்தரை அவன் முறுமுறுக்கவில்லை. நாமும் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது பொறுமையோடு இருந்து அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும். அன்பு தகப்பனே, இந்த வேளையிலுடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. இந்த வருடம் தொடங்கி 7 மாதங்களை கர்த்தர் கடக்க செய்து இந்த 8ஆம் மாதத்தின் இந்த நாள் மட்டும் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசின பிரகாரமாக அப்பா ஆண்டவரே, நீங்கள் எங்களை சிட்சிக்கும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை முறுமுறுக்காமல் பொறுமையோடு இருந்து இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.